ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி கண்டுபிடிச்சிட்றாங்க காளியம்மா வீட்டில் தான் அந்த 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு. உடனே மயில் இங்கே பாருமா, உன் வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இரும்பையும் நான் தங்கமாக்கி காமிக்கிறேன். அதுக்கு நைட்டுக்கு ஒரு பூஜை பண்ணணும். நீ இரும்பு எல்லாத்தையும் என் முன்னாடி வச்சுட்டு நல்லபடியாக நிம்மதியாக படுத்து தூங்கு. விடியல் காலையில் ஒரு தங்க குவியலே இருக்கும் அப்படின்னதும் அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படின்னு காளியம்மா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அன்றைக்கி நைட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க இங்கால மயில் எல்லாருமே பூஜை பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. காளியம்மாலே இரும்பெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம மயில் கண்ணை காமிக்கிறாங்க. இந்த பக்கம் காளியம்மா கிட்டே என்னம்மா இங்கேயே மசுன்னு நின்றுட்டுருக்க, விடிய விடிய இந்த பூஜை நடந்துகிட்ருக்கும். எனக்கு உதவிக்கு என்னோட தொண்டர்கள் இருக்காங்க, அதனால் நீ தாராளமாக போய் படுத்து தூங்கலாம். கண் முழிச்சா இரும்பு பொண்ணா மாறாது அப்படின்னும் போதும் அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படின்னுட்டு காளியம்மா படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக நம்ம மயில் ரேவதி அந்த 2 பசங்களை எங்கே பார்த்த அப்படின்னதும் வாங்க மாமா காமிக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த 2 பேரையுமே காணும். என்ன ரேவதி இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னேன், ஆனால் இங்கே யாருமே இல்லையே, உண்மையிலேயே அவங்க இந்த ரூமில் தான் இருந்தாங்களா அப்படின்னு மயில் கேட்டதும் உடனே நம்ம காளியம்மா பின்னாடி நிற்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு இவங்க 4 பேர் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு, என்ன அப்படி பார்க்குறீங்க, இங்கே பாரு, நீ சாமியார் வேஷம் போட்டு என் வீட்டுக்குள்ளே இரும்ப பிஸ்கட் ஆக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ எப்படிப்பட்டவன்னு. ஏண்டா உங்கள் நடிப்பை இந்த காளியம்மா கிட்ட காமிக்கிறீங்களா, அவ்வளவுக்கு அடி முட்டாள்னு நினைச்சியா? இரும்ப பொண்ணாக்குவாரா அவரு? யார்கிட்ட கதை விடுறீங்க? உங்க யாரையும் சும்மா விட போறதில்ல. இந்த காளியம்மா கிட்டேயே உங்க ஆட்டத்தை காமிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் 8 அடி பாஞ்சா இந்த காளியம்மா 16 அடி பாய்வா. என்ன பண்ணாலும் சரி, அந்த உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா. இந்த காளியம்மா அவனை விட அதி புத்திசாலின்னு போங்க, போய் உங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி என் கண் முன்னாடி நின்னீங்க இங்கேயே உங்கள் எல்லார கதையும் முடிச்சுடுவேன் அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம மயில் அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இப்படி திருட்டுத்தனமாக எங்கள் வீட்டை எழுதி வச்சதும் இல்லாமல் அதை மறைக்கிறதுக்கு வேற இவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரேவதி சத்தம் போட்டதும், இங்கே பாரு, உன் ஆட்டத்தை உன் அம்மா கூட வச்சுக்கோ. நான் காளியம்மா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே நிற்க உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு காளியம்மா சத்தம் போட்டதும் மயில் ரேவதி பிரச்சனை வேணா வா போகலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நடந்த விஷயத்த கார்த்திக்கிட்ட சொன்னதும் உடனே கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கல்ல அவங்க அப்படின்னு போதும். ஆமாப்பா, அந்த காளியம்மானும் அவ்வளோ சாதாரணமானவ கிடையாது. நாம் தான் அவளை சாதாரணமாக எடை போட்டுட்டோம். இப்போ என்னப்பா பண்ணுறது? அவங்க கொடுத்த டைமில் ஒரு 12 மணித்தியாலம் முடிச்சு, இன்னும் 12 மணித்தியாலம் தான் இருக்குது. 24 மணி நேரத்துக்குள்ளே மீட்டெடுத்தே ஆகணும்ப்பா. அதை பார்த்த லாயர் கூட எதுவுமே பண்ண முடியாத வீடு அவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னப்பா பண்ணுறது? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னும் போதும் இந்த பக்கம் ரேவதியும் இங்கே பாரு ராஜா, அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த வீட்டை மீட்டெடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும். ஏன்னா அந்த பத்திரத்தை போய் போலீஸ்கிட்டையும் காமிச்சிட்டாங்க அப்படின்னும் போது கார்த்தி யோசிக்கிறாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி தூங்காமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காளியம்மா நடந்த விஷயத்த சிவனாண்டிக்கிட்டேயும் அவங்க சித்தப்பாக்கிட்டேயும் சொன்னதும் பார்த்தீங்களா சித்தி, அவனோட புத்திசாலித்தனத்தை எப்படியெல்லாம் அவன் நாடகம் போட்டிருக்கா அப்படின்னு போதும். அதான்டா அவனே, இந்த காளியம்மா அவனை விட அதி புத்திசாலின்னு அவனுக்கு பாடம் போட்டி அமைச்சிருக்க. இனி நம்ம பக்கமே அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்படின்னு காளியம்மா வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இப்போ வரைக்கும் எதுவுமே நடந்ததா தெரியல. இப்போ என்ன
என்னதான் பண்ணுறதா உத்தேசிச்சிருக்கீங்க அப்படின்னு போது உடனே நம்ம கார்த்திக் வந்து இங்கே பாருங்கத்த, நியாயம் உண்மை நம்ம பக்கம் இருக்குது, திருட்டு பித்தலாட்டம் அவங்க பக்கம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த வீடு உங்களை விட்டு போகாது, நீங்கள் என்ன நம்புங்க அப்படின்னும் போது காளியம்மா எங்கால சிவனாண்டி அவங்க சித்தப்பா எல்லாருமே சாமுண்டீஸ்வரி வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க போலீஸ் கூட வந்து. உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியில வராங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, உங்க எல்லாருக்கும் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த வீடு என் மாவ சிவனாண்டிக்கு தான் சொந்தம். ஆமாம், மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டீங்களா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு அப்படின்னும் போது உடனே சாமுண்டீஸ்வரி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதியும் ராஜா, இப்போ என்ன ராஜா பண்ண போகிறோம், என்ன ஆனாலும் சரி எங்கள் வீட்டை யாருக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை, நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகவும் மாட்டோம் அப்படின்னு போதும். இங்கே பாருமா, சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காத, எல்லாமே எங்களுக்கு ஆதரவாக இருக்குது. சார் என்ன சார் மசமசன்னு நின்றுட்டுருக்கீங்க, உங்களை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம், அதான் அவங்களுக்கு கொடுத்த டைமே முடிஞ்சு போச்சுல, ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள், எங்களுக்கு காற்று வரட்டும் அப்படின்னு போதும். இங்கே பாருங்கள் மேடம், இனி உங்களால் எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கு, அதுவும் பக்காவா ஆதாரமும் இருக்கு, இனி ஒன்றும் பண்ண முடியாது மேடம், நீங்க வீட்டை விட்டு போறது தான் சரி அப்படின்னு போதும். சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாம, மாப்பிள்ள இப்ப என்னதான் பண்றது மாப்பிள்ள, வேற வழி இல்லை, இப்படி திருட்டுத்தனமாவே என் வீட்டை வந்து கைப்பற்றிட்டான், இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னும் போதும் உடனே கார்த்திக் வந்து இருக்குத, யார் சொன்னா இருங்க, இதான் சரியான நல்ல நேரம் அப்படின்னு நம்ம மயில் வந்து விசில் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம காளியம்மா மறைச்சு வச்சா அந்த 2 பேரும் வந்துடுறாங்க. இதை பார்த்து காளியம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க. இவங்களை எப்படிரா இவன் இங்கே கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு. ஐயோ சித்தி, இவனுங்க எப்படி சித்தி இங்கே வந்தாங்க, அதான்டா மவனி எனக்கு ஒன்றும் புரியல, நான் கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் மறைச்சு வச்சேன், ஆனால் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே, நான் தான் சொன்னல சித்தி, இவன் சைலண்டாக இருக்கும்போதே சைலண்டாக வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மயில் வந்து அடிக்கிறாங்க. என்னடா என்ன பார்த்துட்ருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு போது, சார் இதோ இருக்காரே சிவனாண்டி, இவங்க சிட்டையும் சேர்ந்து தான் எங்களை இப்படி ஒரு நாடகம் போட சொன்னாங்க, சொல்லப்போனால் அவங்க தயாரிச்சது போலி பத்திரம் சார், சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட கள்ள கையெழுத்து வாங்கினதே நாங்கள் தான், அவங்களும் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு எண்ணத்தில் தான் நிலப்பத்திரத்தில் தான் கையெழுத்து போட்டாங்க, ஆனால் அது வண்ணவரால் அழிகிற பேனாங்கிறதால அது அழிஞ்சு போனது, இவங்க சாமுண்டீஸ்வரி மேட சொத்தெழுதி கொடுக்கறத போல பத்திரம் எங்களை ரெடி பண்ண சொன்னாங்க சார், மற்றபடி இந்த வீட்டை வந்து சாமுண்டீஸ்வரி மேட எழுதி கொடுக்கவே இல்லை, எல்லாமே இவங்களோட திட்டம் தான் அப்படின்னு போது உடனே போலீஸ் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஏமா இவங்க 2 பேரும் சொல்றது உண்மையா அப்படின்னு போது, சார் இவங்க 2 பேரும் நாடகம் போடுறாங்க சார், ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து இவங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்து இப்படி தேவையில்லாமல் நடிக்க விடுறாங்க, சொல்லப்போனா இவங்க 2 பேரும் யாருன்னே தெரியா அப்படின்னு காளியம்மா சொன்னதோ, ஆஹா அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தான் நாங்கள் ஆதாரத்தோட வந்திருக்கோம் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் ஆஃபீஸில் போய் பத்திரம் வாங்கின அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ வந்து மயில் வந்து போலீஸ்கிட்ட காமிக்கிறாங்க. ஏமா இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த குடும்பத்தையும் போலீஸையும் ஏமாற்ற பார்க்குறீங்களா, எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் நேரத்தையும் வீணடிச்சதும் இல்லாமல் போலீஸ்ன்னு கூட பார்க்காம ஏமாத்திருப்பீங்க, உங்களெல்லாம் ஃபோர்ஜரி கேஸில் தான் உள்ளே போடணும் மேடம், மன்னிச்சிடுங்க மேடம், நல்ல வேலையாக உங்கள் மாப்பிள்ளை இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, இல்லைன்னா இதை கேடு கெட்டவங்க கைக்கு உங்கள் வீடு போயிருக்கும், மவனுங்களே உங்களை சும்மாவே விடக்கூடாது சார், விட்டுறாதீங்க சார், 3 பேரையும் கைது பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டுங்க, அடுத்த சொத்தை ஆசைப்படுறவங்க ஒழுங்காக இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு போது, ஏமா நீ ஒரு பொம்பளை தானே இப்படி பண்ணுற, கிளம்புமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னதும் காத்தி பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சிவனாண்டி அவங்க சித்தப்பா காளியம்மா 3 பேரையுமே போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போவாங்க. வாங்க வெயிட் பண்ணி